எல்லாருக்கும் வணக்கம். நான் மோனிகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். உங்க குழந்தைங்க பேசுறது கிளியரா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த 3 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. நம்பர் 1, ஃபோனடிக் பிளேஸ்மெண்ட். அதாவது ஒவ்வொரு சவுண்டும் சொல்லும் போது நாக்கு இந்த பொசிஷன்ல இருக்கணும், உதடு இந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இது எப்போ டிஃபர் ஆகுதோ அப்பதான் குழந்தைங்களுக்கு ஆர்டிகுலேஷன் டிஃபிகல்டிஸ் வருது. ஸோ நம்ம இதை சொல்லி கொடுக்கணும். உதாரணத்துக்கு லாங்கிற சவுண்டு தெரியலனா நம்ம பல்லு பின்னாடி நாக்கை வச்சு லா லா அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப காமிக்கிறது மூலமாகவும், அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் கை வச்சு குழந்தைக்கு காமிக்கலாம். இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது மினிமல் பேர். இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க இப்போ கார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டார்னு மாற்றி சவுண்டை சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 2 சவுண்டையும் சேர்த்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். கார், டார், கேட், டேட் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டுமே வேற வேற சவுண்ட். ஸோ 2 சவுண்டுமே டிஃபர் ஆகும்போது வேற வேற வார்த்தைகளாக மாறுது அப்படிங்கிற அவேர்னஸ் குட்டீஸ்க்கு புரிஞ்சிடும். மூணாவது ஆடிட்ரி பொம்பார்ட்மெண்ட். அது வேற ஒன்றும் இல்லைங்க, திரும்ப திரும்ப அதே சவுண்டை ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ ஷாங்கிற சவுண்ட் வரல அப்படின்னா இதே சவுண்டை இனிஷியல், மீடியல், ஃபைனல் 3 பொசிஷன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் வர மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒரு போனஸ் ஸ்டெப், இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், வால்நட் ஏர்லி சப்போர்ட், இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் குட்டீஸ்க்கான ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் இருக்கிறாப்புல டிஜிட்டலாகவே இன்ட்ராக்டிவாகவே அவங்க கேம்ஸ் மூலமாக வச்சுருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். தேங்க்யூ.